பாகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 3 தேடலுக்கான அழைப்பு பக்கம் 371. அழியாத சக்திகள் உங்கள் வாசல்களை கடந்து சுடர்விட்டு எரிகின்றன. தொலைவில் உங்கள் சிகரங்களில் தெய்வகீதம் ஒலிக்கிறது. அதே சமயம் உங்களையே விஞ்ச எண்ணங்களின் எக்காலங்கள் அழைக்கின்றன. சிலரால் கேட்கப்பட்டாலும் மிகச் சிலரே ஆசைப்படத் துணிகின்றனர். பரவசத்தின் மற்றும் பேரொளியின் தேவகன்னியல்கள். நம்பிக்கை மற்றும் தோல்வியின் ஒரு காவியம் பூமியின் இதயத்தை உடைக்கிறது. அவளது சக்தியும் விருப்பமும் அவளது உருவத்தையும் விதியையும் மிஞ்சுகின்றன. நிலையாமையின் வலையில் சிக்கிய ஒரு தேவி. மரணத்தின் மேய்ச்சல் நிலங்களில் தன்னையே கட்டுப்படுத்திக் கொண்டு வாழ்வைக் கனவு காண்கிறாள். நரகத்தின் வலிகளால் தன்னைத்தானே வாட்டிக்கொண்டு மகிழ்ச்சியை விரும்புகிறாள். மேலும் நம்பிக்கைக்காக தனது அவநம்பிக்கையின் பலிபீடங்களைக் கட்டுகிறாள். ஒரே ஒரு உயர்ந்த அடி அனைவருக்கும் உரிமையளிக்கும் என்பதை அறிவாள். மேலும் துன்புற்று தன் புதல்வர்களிடம் மகத்துவத்தை தேடுகிறாள். ஆனால் மனித இதயங்களில் எழும் நெருப்பு மங்குகிறது. கண்ணுக்கு புலப்படாத மகத்துவம் அங்கே வழிபடப்படாமல் அமர்ந்திருக்கிறது. மனிதன் உன்னதமானதை ஒரு வரம்புக்குட்பட்ட வடிவத்தில் காண்கிறான். அல்லது ஒரு நபரைப் பார்க்கிறான், ஒரு பெயரைக் கேட்கிறான். அவன் அற்ப ஆதாயங்களுக்காக அறியாமை சக்திகளை நாடுகிறான். அல்லது ஒரு அசுர முகத்திற்கு தன் பலிபீட விளக்குகளை ஏற்றுகிறான். தன் துன்பத்திற்குத் தந்தையாக விளங்கும் அறியாமையை அவன் நேசிக்கிறான். அவரது புகழ்பெற்ற வலிமைகளின் மீது ஒரு மந்திரம் போடப்பட்டுள்ளது. அவரது எண்ணங்களை வழிநடத்திய உள்குரலை அவன் இழந்துவிட்டான். மேலும் தீர்க்கதரிசன முக்காலி இருக்கையை மறைத்து ஒரு போலியான சிலை அந்த அற்புதக் கோயிலை நிரப்புகிறது. மாபெரும் மாயை அவனை தன் திரைகளால் போர்த்துகிறது. ஆன்மாவின் ஆழ்ந்த உள்ளுணர்வுகள் வீணாகின்றன. தீர்க்கதரிசிகளின் முடிவற்ற வரிசையும் வீணாகிறது. ஞானிகள் சாரமற்ற ஒளியில் சிந்திக்கிறார்கள். கவிஞர்கள் புறக்கனவுகளுக்கு தங்கள் குரலைக் கொடுக்கிறார்கள். ஒரு வீடற்ற நெருப்பு தீர்க்கதரிசிகளின் நாவுகளுக்கு உத்வேகம் அளிக்கிறது. விண்ணகத்தின் சுடர்விடும் ஒளிகள் இறங்கித் திரும்புகின்றன. ஒளிமயமான கண் நெருங்கிப் பின்வாங்கிச் செல்கிறது. நித்தியம் பேசுகிறது, அதன் வார்த்தையை யாரும் புரிந்து கொள்வதில்லை. விதி விருப்பமின்றி இருக்கிறது, பாதாளம் மறிக்கிறது. உணர்வற்றவனின் அறிவற்று நீர் செய்யப்பட்ட அனைத்தையும் தடுக்கிறது. மனதின் திரை சிறிதளவு மட்டுமே விலக்கப்பட்டுள்ளது. பாகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 3 தேடலுக்கான அழைப்பு பக்கம் 372. அறிந்த ஞானிகள் உண்மையின் ஒரு பாதியை மட்டுமே காண்கிறார்கள். வலிமையானவர்கள் தாழ்ந்த சிகரத்தையே ஏற முடியாமல் தவிக்கிறார்கள். எங்கும் இதயங்களுக்கு காதலிக்க 1 மணி நேரமே வழங்கப்படுகிறது. தன் கதையை அரைகுறையாகச் சொல்ல அந்த இரகசிய கவிஞன் தடுமாறுகிறான். பூவுலக வடிவங்களில் தேவர்கள் இன்னும் மிகச்சிலரே உள்ளனர். அந்தக் குரல் தன் மறைந்த வானங்களுக்குள் பின்வாங்கியது. ஆனால் தேவர்களிடமிருந்து வரும் ஒளிமயமான பதிலைப் போல சூரியன் பிரகாசிக்கும் வெளிகளின் வழியே சாவித்திரி அணுகினாள். உயர்ந்த வானத்தைத் தொடும் மரங்களுக்கு நடுவே முன்னேறி தன் அசைந்தாடும் வண்ண ஆடையை அணிந்து அவள் நித்திய உலகங்களை நோக்கி எரிந்து கொண்டே பூமியின் வானம் வேய்ந்த கோயில் மண்ணிலிருந்து ஒரு யாத்ரிகனின் கை கண்ணுக்கு புலப்படாத சன்னதியில் ஏந்திச் செல்லும். தூபமும் சுடரும் கொண்ட பிரகாசமாக அசையும் ஒரு தீப்பந்தமாக தோன்றினாள். ஒரு வெளிப்படுத்தும் நேரத்தின் பரிசு அங்கே வந்தது. அனைத்தையும் மறுவிளக்கம் செய்யும் ஆழங்களின் வழியே அவன் கண்டான். இப்போது மந்தமான உடலின் கண்களால் கட்டுப்படுத்தப்படாமல் தெளிவான கண்டுபிடிப்பின் வளைவின் வழியே புதிதாக கண்டெடுக்கப்பட்டது. உலகின் இன்பத்தின் இந்த அறிகுறியை தாகமுள்ள தேவர்களுக்கான அமுதக் கோப்பையைப் போல செதுக்கப்பட்ட தெய்வீக கலைஞரின் படைப்பின் இந்த அற்புதத்தை, நித்தியனின் மகிழ்ச்சியின் இந்த சுவாசிக்கும் வேதத்தை, பொன்னிற நெருப்பால் நெய்யப்பட்ட இந்த இனிமையின் வலையை, உருமாறிய அந்த மென்மையான உருவமுகம் இயற்கையின் ஆழமான ஒன்றாக மாறியது. தன்னை வெளிப்படுத்தும் அடையாளம் புனிதப் பிறப்புகளின் பொன் தகடு பதிவேடு, வாழ்விலிருந்து செதுக்கப்பட்ட ஒரு கம்பீரமான உலகச் சின்னம். தெளிந்த
களங்கமற்ற வானங்களின் பிரதியான அவளது நெற்றி தியானத்தின் பீடமாகவும் அரணாகவும் இருந்தது, சிந்திக்கும் வெளியின் இடமாகவும் புன்னகையாகவும், அதன் ஆழ்ந்த சிந்தனைக்கோடு முடிவிலியின் குறியீட்டு வளைவாகவும் விளங்கியது. அவளது மேகமூட்டமான கூந்தல் திரளுக்கு மத்தியில் இரவின் இறக்கைகளால் நிழலிடப்பட்டதைப் போல அவளது நீண்ட கண்கள் நிழலாடின. அந்த நிலவொளி போன்ற பொன்னிற நெற்றியின் கனவு காணும் அகலத்திற்குக் கீழே உலகைத் தாங்கிய அன்பு மற்றும் சிந்தனை கடல்கள் இருந்தன. வாழ்வையும் பூமியையும் கண்டு வியந்து அவை தொலைதூர உண்மைகளைக் கண்டன.